எவ்வளோ திருதானத்தில் கேமராலாம் அடைச்சிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. எவ்வளோ ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் அப்பார்ட்மெண்ட் மலேசியாவில் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி தண்ணிலாம் ஊற்றினான்னு இது வந்து ஒரு பிரேக் அவுட் ஏரியா. அப்புறம் தனியாக கேம்ஸ் ரூம் இருக்குது. கேம்ஸ் ரூமில் வந்து என்னென்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். பண்ணி இடமும் நல்லா செம்ம க்ளீனாக இருக்குது. இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் யாரும் குளிச்சிட்டு இருக்காங்க. நடக்கலாம். திஸ் இட்ஸ் குட் ஃபார் பிளட் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. வெல்கம் பேக் டு த சோலோ ஃபேமிலி மேன் சேனல். இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து என்னத்தை பற்றினா, நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து நிறையா கொண்டோமினியம்ஸ் இருக்கும், அப்பார்ட்மெண்ட். அந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து உள்ளுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றது தான் நான் வந்து இன்றைக்கி காட்டலான்னு இருக்கேன். உள்ளுக்கு ஒரு சின்னதாக ஒரு டூர் போகலாம். இங்கே வந்து லெவல் 5ன்னு இருக்கும். இந்த லெவல் 5 வந்து ஒரு ஏரியா ஃபார் ஜஸ்ட் ஃபெசிலிட்டிஸ். ஓகே, இதுதான் அந்த ஃப்ளோர். லெவல் 5க்கு வந்துவிட்டோம். இங்கே இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். இப்போ இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எல்லாமே வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து அங்கே வந்து ஜிம் இருக்குது. எப்பயுமே ஒரு செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்க, அங்கே தெரிகிறாருங்களா, அவர் தான் இந்த இடத்த வந்து செக் பண்ணிப்பாங்க சேஃப்டியாக இருக்கா இல்லையா என்னென்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஜிம் இருக்குது. ஜிம் வந்து பார்ப்போம். ஜிம்மு உள்ளாரெல்லாம் ஜிம்மில் இருக்காங்க. உள்ளார போக முடியுமான்னு தெரியல. எல்லாம் இருக்காங்க, ஆள் இது பண்ணியிருக்காங்க. இப்போ போக வேணாம். இது வந்து ஒரு பிரேக் அவுட் ஏரியா. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பார்பிக்யூலாம் செய்யலாம். ஈவெண்ட் செலிப்ரேட் பண்ணுறோன்னா நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து புக் பண்ணி வச்சுக்கலாம். காசு கட்ட தேவையில்லை. ஜஸ்ட் லைக் ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறீங்களா, இல்லை நைட் ஹேங் அவுட் பண்ண போகிறீங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்துட்டு இங்கே வந்து பார்பிக்யூ செஞ்சுட்டு அப்படியே வந்து சில் பண்ணலாம். ராத்திரி ஒரு 10 மணி வரைக்கும் பண்ணலான்னு நினைக்கிறேன், 10-11 அந்த மாதிரி. அப்புறம் தனியாக கேம்ஸ் ரூம் இருக்குது. கேம்ஸ் ரூமில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு போய் பார்ப்போம் வாங்க. இங்கே வந்து பிங்பாங் டேபிள் வச்சுருக்காங்க. சொந்த பிங்பாங் பேட் வச்சுருந்தீங்கன்னா ஓகே. டாட் வச்சுருக்காங்க. டாட் விளாட வரலாம். இங்கே யாருமே விளாட்றதுலன்னு நல்லா தெரியுது, பார்த்தாலே தெரியுது. விளாண்டுருந்தாங்கன்னா நிறையா குத்தி இருக்கும், ஓட்டையாக இருக்குது. ஸ்டில் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பார்த்தா தெரியும். ஓகே, பிங்பாங் வேறு என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். இங்கே இருக்கிற பிளான்ஸ்லாம் கூட ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. கரெக்டாக கட் பண்ணி இடமும் நல்லா செம்ம க்ளீனாக இருக்குது. இங்கே அப்படி ஒன்றும் அழுக்காலாம் இல்லை. இங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஸ்விம்மிங் பூல் யாரும் குளிச்சிட்டு இருக்காங்க. ஸ்விம்மிங் பூலுக்கு ட்ரெஸ் கோட்ஸ்லாம் இருக்கும், சும்மா போய்ட்டு குளிக்க முடியாது. அதே இங்கே உள்ள வீடுங்க வந்து ஸ்விம்மிங் பூல் வியூ பார்த்து வாங்குறதுனாக்கா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது இங்கே. இதுதான் ஸ்விம்மிங் பூலோட ரூல்ஸு. அங்கே வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஆஃபீஸ் இருக்கும், மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் அந்த இதுக்குள்ளே. அப்புறம் அடுத்தது என்னது, இங்கேயும் வாக்கிங் போகிறவங்கலாம் வந்து இங்கே வந்து உக்காரலாம், ரெஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரியும் இடம் இருக்குது. ஆக்சுவலி இந்த லெவல் 5ல் வந்து வீடுங்களும் இருக்குது. அவங்களுக்கு வந்து டைரக்ட் அக்சஸ். இங்கே மல்டிபர்பஸ் ஹால் இருக்குது. அப்புறம் நர்சரி கூட இருக்குது. 5 வயசு 6 வயசு பிள்ளைங்கள்லாம் வந்து இங்கே வந்து விடுவாங்க. அது தனி பேமெண்ட். மல்டிபர்பஸ் ஹாலில் வந்து சில பேர் இங்கே கல்யாணம்லாம் கூட பண்ணியிருக்காங்க, பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்புறம் ப்ளே கிரவுண்ட் இருக்குது. இந்த ப்ளே கிரவுண்ட் கொஞ்சம் ரொம்ப பேசிக்கான ப்ளே கிரவுண்ட் தான், ஆனாலும் நிறைய பேர் இங்கே வருவாங்க. இங்கே இந்த கல்லுங்க கூட இருக்கும். இதில் வந்து சில்பர் கழட்டிட்டு இப்படி நடக்கலாம். திஸ் இட்ஸ் குட் ஃபார் பிளட் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. ஐயோ எப்பா. ஓகே, ஒரு நார்மலான மிடில் கிளாஸ் அப்பார்ட்மெண்ட் மலேசியாவில் இப்படி தான் இருக்கும். இது வந்து கன்சிடர் மிடில் கிளாஸ் தான். யூஸ்வலி தி கால் இட் M40. அந்த குரூப் இருக்கிற கொண்டோமினியம் இப்படி தான் இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி ஒரு முக்கியமான இடத்த நான் வந்து காட்டலை. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். அங்கே ஆள் இல்லைனாக்கா வீடியோ எடுப்பேன், அப்படி இருந்தாங்கனாக்கா எடுக்க மாட்டேன். அது என்ன இடம்ன்றது இப்போ தெரியும் பாருங்கள். இது வந்து ஒரு சாதாரண வாஷ்ரூம் இல்லை. இங்கே வந்து ஒரு லாக்கர் ரூமாக இருக்கும். உங்களோட பொருட்கள்லாம் இங்கே வந்து எடுத்து வச்சுக்கலாம், காட்டுக்கிட்ட கலெக்ட் பண்ணிக்கலாம் சாவிக்கு. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து ஒரு சவுனா இருக்கும். ஆள் இல்லைன்றதுனால நான் அதை வீடியோ எடுக்கிறது ப்ராப்ளம் இல்லை. இதுதான் சவுனா.
இப்போ நான் அதுக்கு தான் போகிறேன். அடைச்சி தான் வச்சுருப்பாங்க, நம்ம அதை எப்பயும் செட்டப் பண்ணிக்க வேண்டியதான் வேணுன்ற மாதிரி. இப்போ ப்ளீஸ் லைட் தட்டியாச்சு. ஓகே, லைட் தட்டியாச்சு. இல்லை இங்கே இருக்குது. இந்த இடத்த செட்டப் பண்ணோன்னா இந்த மாதிரி தண்ணிலாம் ஊற்றினா இந்த இடம் கொஞ்சம் அப்படியே சூடாக ஆரம்பிக்கும். அப்புறம் கதவை சாத்திட்டா அது நல்லா சூடாகிடும். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் உக்காந்துட்டு நல்லா வேர்வையெல்லாம் வெளியாகிட்டு வந்துடலாம். ஹாய், டெம்பரேச்சர் இப்போ 37க்கு வந்துருச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு ப்ரிப்பேர் பண்ண. பார்ப்போம், ஒரு 40 ஆகணும்னு உள்ளே முந்துற வேண்டியதான். 7 நிமிஷம் 40 டிகிரி செல்சியஸ்க்கு ஏறிடுச்சு. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலி உள்ளுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு வரது நாட் அட்வைசபிள். இங்கே ஆள் இல்லைன்றதுனால நான் வச்சுருக்கேன். இது வந்து டைமு நம்ம செட் பண்ணிப்போம். இது வந்து டோட்டலாக வந்து 15 மினிட்ஸ் கட்டோம். ஸோ 15 மினிட்ஸ் இது வந்து உளுந்து முடிக்கிறதுக்குள்ளே நம்ம வழியாயிடணும். சரி, 61 டிகிரி வச்சாச்சு. எவ்வளோ திருதான்னு தெரியல, கேமராலாம் அடைச்சிக்கிச்சு. இப்படி ஆயிடுச்சு. எவ்வளோ எடுத்துருச்சு, தெருவாயிருச்சு. அப்படியே துபாய்க்கா குவைத்துக்கு போன மாதிரி ஆயிடுச்சு. 60 டிகிரி செல்சியஸ் இப்படி தான் இருக்கும். சவுனா போயிட்டு வரதுக்குள்ளே மழையே வந்துருச்சு. சரி, இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுதான் மேலே இருந்து அந்த வியூ. கீழே தான் வந்து ஃபெசிலிட்டிஸ். அங்கே தான் ஜிம் இருந்துச்சு, அப்புறம் அந்த சவுனா இடம், ஸ்விம்மிங் பூல், அப்புறம் ப்ளே கிரவுண்ட் எல்லாம் தெரியுதுங்களா கரெக்டாக? ஓகே, மழை வர மாதிரி இருக்குது. இந்தாண்ட பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே நல்லா நேச்சரோட கலந்த மாதிரி ஒரு இடம். காலையிலலாம் அப்படியே பனிமூட்டமாக இருக்கும் இந்த இடமே. காலையில் எழுந்திரிச்சப்போ அப்படி தான் இருந்துச்சு. இந்த சைட்டும் அப்படி தான் இருக்கும். நல்லா பயங்கரமாக இருக்கும். சரியான ஜில்லுன்னு இருக்கும். ஏக்கோனே தட தேவையில்லை. இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலில் லைக், சப்ஸ்கிரைப், அப்புறம் கமெண்ட் பண்ணிடுங்க சேனலில். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.